ஏய், என்னடி இந்த அம்மா ரொம்ப நேரமா நம்மளே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கு. அதான்டா நமக்கும் வேணும். நீதான் ஆதித்யான்னு அதுக்கு தெரியாது. இங்க பாரு, அப்படியே மெயின்டைன் பண்ணு. ஏய், நான் தானே தெரிஞ்சா தானடி அதுகிட்ட கெட்ட பேர் வாங்க முடியும். அப்பதான் என்ன பத்தி உங்க வீட்ல தப்பு தப்பா சொல்லும், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டும். டே லூசு, இது எல்லாத்துக்கும் மேல நீ ஒரு சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். அதுக்கு பயந்துகிட்டு அது எதுவும் சொல்லாது. அதுக்கு தான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் கெட்ட பேர் வாங்கிக்கலாம், அப்புறமா சொல்லிக்கலாம். ஓ, அப்படி சொல்றியா? அப்ப நீ என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உன்னோட பாய் ஃப்ரெண்டு காலேஜ்ல ஒன்னா படிச்சோம் அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லு, அப்பதான் அது நம்பும். நானும் அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போறேன். ஆனா தனு வந்து சொதப்பிட்டானா? அது அப்புறம் ஏதாவது பேசி மேனேஜ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அத்தை, நல்லா இருக்கீங்களா? அப்பா, வந்த 1 மணி நேரம் கழிச்சாவது என்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சே. குடும்பமே ஒரே மாதிரி தான் இருப்பீங்க போல. நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? ஆமா, இந்த தம்பி யாரு? நான் நல்லா இருக்கேன். இவன் என்னோட பாய் ஃப்ரெண்டு. பாய் ஃப்ரெண்டா? ஆமா, நாங்க 2 பேரும் காலேஜ் எல்லாம் ஒன்னாதான் படிச்சோம். எங்க போனாலும் ஒன்னாதான் போவோம், ஒன்னாதான் வருவோம். நாங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ். ஐயா, இதுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டதால சொன்னாங்க. இது என்ன வேற ஒருத்தனை தொத்திட்டு தெரியுது? அப்படியா? தம்பி என்ன பண்றாப்ல? நான் வேலை வெட்டிலாம் இல்லாம சும்மா வெட்டியா தான் இருக்கான். ஓய், சும்மாடா, சமாளி. அப்படியா? ஆமா, 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? அது எங்க 2 பேருக்கும் ரொம்ப போர் அடிச்சதுன்னு சும்மா பார்க் பீச்னு சுத்திட்டு வரோம். அப்படியே ஆதி வீட்ல வேற யாருமே இல்லையா. ஆதி பாவம் தனியா இருந்தான். அதான் அவனுக்கு கொஞ்ச நேரம் கம்பெனி கொடுத்துட்டு வரேன். ஐயோ, என்ன அந்த பிள்ளை இப்படி பேசுது? கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இருக்காது போல. ஒன்னும் இல்ல, வளர்ப்பு சரியில்லை. வேற ஒருத்தனுக்கு கல்யாணத்தை பேசிட்டு இன்னொருத்தன் கூட சுத்திக்கிட்டு இருக்கான். வீட்டுல தனியா இருந்தாலாம், பார்க்குக்கு போனாலாம், பீச்சுக்கு போனாலாம். ஐய, கேட்கவே கன்றாவியா இருக்கு. டேய் ஆதி, ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன்டா. ஆமாண்டி, அது மூஞ்சி ரியாக்ஷனை பாரு, குரங்கு மாதிரி வச்சிருக்கு. ஆமா, இந்த வீட்ல ஒரு நாரதர், இந்த வீட்ல ஒரு நாத்தனார் இருக்கும்னு சொன்னியே, அது எங்க ஆளை காணோம். இப்ப அது எதுக்கு நீ தேடுற? அவசியம் அந்த நாத்தனார நீ பாத்தே ஆகணுமோ? ஏன்டா பொண்ணுங்கன்னு இப்படி அலையற? அடிச்சி இரும, நீ ஒரு ஆளே 50 பொண்ணுங்களுக்கு சமம். உன்னையவே வச்சு சமாளிக்க முடியல, இதுல நாத்தனாரு நாரி போன தேங்காய் நாருன்னு ஏண்டி நீ வேற? நாரி போன தேங்காய் நாரு நல்லா இருக்குடா. ஆக்சுவலி சொல்ல போனோம்னா அந்த நாத்தனார் மண்டை கூட நாரி போன தேங்காய் நார் மண்டை மாதிரி தான் இருக்கும். வரும்போது பாரு. அது மண்டை தேங்காய் நார் மாதிரி இருந்தா என்ன, விளக்கமாறு மாதிரி இருந்தா நமக்கு என்ன? சரி, அங்க பாரு, அது நம்மளே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கு. அது ஏதாவது சமாளி. இன்னும் நிறைய பிட்ட சேர்த்து போட்டு விடு. ஆதி, காஃபி எடுத்துக்கோங்க. நிம்மதி, எடுத்து குடுடி. ஐய, என்ன குடும்பம்டா அது? தங்கச்சிக்காரி வேற எவனுக்கோ கல்யாணத்தை பேசிட்டு வேற எவன் கூடயோ சுத்திக்கிட்டு இருக்கா. அது அக்காக்காரி அவனை கூப்பிட்டது மட்டும் இல்லாம நடு வீட்டுல உட்கார வச்சுட்டு காஃபி வேற போட்டு கொடுத்துட்டு இருக்கா. என்ன குடும்பமோ? ஆதி, நீங்க கண்டிப்பா இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஐயோ அக்கா, இல்ல லேட் ஆகுது, நான் காஃபி மட்டும் குடிச்சிட்டு கிளம்புறேன். இன்னொரு நாள் கண்டிப்பா ஃப்ரீயா வரேன். என்ன ஆதி, இருங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, தமிழ் வேற இல்ல. அவர் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆமா, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவன் ஒரு மானம் கெட்டவன். நான் தான் அவனை பித்தனான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. இவ வந்துதான் அவனை நல்ல மயக்கி வச்சிருக்கா. இல்லக்கா, கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் டைம் வரேன். நிம்மதி, நெக்ஸ்ட் டைம் ஆதியை கூட்டிட்டு வரது உன்னோட பொறுப்பு. சரிடி, கூட்டிட்டு வரேன். காஃபி குடிச்சிட்டு இருங்க, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஏமா நிம்மதி? என்னடி டெடிபியர் பொம்மை நடந்து வருது? சும்மாரா, அது டெடிபியர் இல்ல, இதாண்டா இந்த வீட்டுக்கு முக்கியமான ஆளு. ஐயோ, அவ்வளவு முக்கியமான ஆளா? யாருடி? இவ்ளோ நேரம் நீ சொல்லிட்டு இருந்தே நாத்தனாரு நாரி போன தேங்காய் நாருன்னு, அது இதுதான். ஓ, இதுதான் அந்த மண்டையா? ஆமாமா, நீ சொன்ன மாதிரி இது இந்த வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுதான். இத கொஞ்சம் திருவி விட்டா போதும், வீடே பத்திக்கிட்டே எரியும். அக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆமா, யார் இது? இது என் ஃப்ரெண்டுக்கா, என்னோட பாய் ஃப்ரெண்ட். நாங்க 2 பேரும் காலேஜ்ல ஒன்னாதான் படிச்சோம். நாங்க 2 பேரும் பிரியவே மாட்டோம், எப்போதும் ஒன்னாவே தான் இருப்போம். எது? ஏமா, உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நீ என்ன வேற எவன் கூடயும் சுத்திட்டு இருக்க? நிம்மதி, நான் சொல்லல நாத்தனார் எப்போதும் கரெக்டான பாயிண்ட்டுக்கு தான் வரும்னு. ஏத்தியோடு. ஆமாக்கா, கல்யாணம் நிச்சயம் ஆயிட்டா பாய் ஃப்ரெண்ட் கூட ஊரெல்லாம் சுத்தக்கூடாதா என்ன? இந்த காலத்து பொண்ணுங்களாம் நல்லாதாமா பேசுறீங்க. இப்படி வீட்டுக்கு ஒருத்தன் தெருவுக்கு ஒருத்தன் வச்சிருக்கிறதுனாலதான் ஈஸியா உங்களுக்கு எல்லாம் டைவர்ஸும் ஆயிருது. வாழ்க்கையில என்ஜாய்மெண்ட் வேணாமா? என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்காக என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்னால விட்டு தர முடியுமா? இவன் தான் எனக்கு எல்லாமே. அம்மா, பாத்தியாமா இவள எப்படி பேசுறானு? ஆமாண்டி, இந்த காலத்து பிள்ளைங்களை பாரு எப்படி இருக்காங்கன்னு. யோசிக்க கூட முடியல. மா, அவ எப்படி இருந்தா நமக்கு என்னமா? ஆனா நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்க போதுமா? என்னடி சொல்ற? இவளுக்கு பாத்திருக்க மாப்பிள போலீஸ் தானே? ஆமா. நமக்கு ஏதாவது போலீஸால ஆகணும்னா நம்ம ஈஸியா அந்த மாப்பிளைய காக்கா பிடிச்சிடலாம்.
அதுக்கு இந்த விஷயத்தை ஏன் நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாதுங்கிற. என்னடி சொல்ல வர? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, உனக்கு என்னதான் புரியுமோ எனக்கு தெரியல. அம்மா இங்க பாரு, இந்த நிம்மதி பாய் ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு, இந்த ஃப்ரெண்டுன்னு வேற எவன் கூடயோ சுத்திக்கிட்டு இருக்காமா. இத மட்டும் நம்ம 2 பேரும் சேர்ந்து மாப்பிள்ளை கிட்டயோ இல்ல அந்த மாப்பிள்ளையோட அம்மா அப்பா கிட்டயோ போட்டு கொடுத்தோன்னு வெச்சுக்கோ, மாப்பிள்ளை நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிருவாருமா. அட ஆமால. அழியே, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லடி. எப்படியாவது அந்த நிம்மதி கிட்ட பேசி மாப்பிள்ளையோட போன் நம்பரை மட்டும் வாங்கிடணும். சைடு கேப்ல இதுங்க 2த்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு போட்டோ மட்டும் எடுத்துடுறேன். அத மாப்பிள்ளைக்கு அனுப்பி விட்டா எப்படி? ஒரே கல்லுல 2 மாங்காடி. இவளுக்கு கல்யாணமும் நின்றும், அந்த போலீஸ் மாப்பிள்ள நமக்கும் ஃப்ரெண்ட் ஆயிருவாரு. அதேதான். சரி இரு நான் பேசி பாக்குறேன். எப்படி உரசிக்கிட்டு உட்காந்துருக்கா. இத கண்டிப்பா அந்த போலீஸ் மாப்பிள்ளை கிட்ட போட்டு கொடுத்து அந்த போலீஸ் மாப்பிள்ளை கிட்ட இருந்து நம்ம நல்ல பேர் வாங்கணும். ஏன்பா, இந்த பொண்ணுக்கு தான் அறிவில்ல, உனக்குமா அறிவில்ல? அவளுக்கு தான் வேற ஒரு பையனோட நிச்சயம் ஆயிடுச்சுல. நீயாவது கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம்ல. ஏன் 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 ஒதுங்கணும்? அவ என் ஃப்ரெண்டு. நான் யாருக்காகவும் இவளை விட்டு கொடுக்க மாட்டேன். நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல. வேற? ஐயோ, என்ன சொல்றது? பைத்தியக்காரன், வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருடா. என்னப்பா மென்னு முழுங்குறீங்க? அப்ப உங்களுக்குள்ள வேற என்னமோ இருக்கு போலயே. அது அது வந்து சரி சரி, நீங்க எப்படியோ இருந்துட்டு போங்க, அது உங்க பிரச்சனை. நிம்மதி, சொல்லுங்க. என்னோட வீட்டுக்காருக்கு அவர் ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனையா, அதுக்கு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. அவரு கூட வேலை பாக்குறவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு. அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? உனக்கு ஒரு மாப்பிள்ளைய பாத்திருக்காங்கல்ல, அவரு போலீஸ் தானே, அவரோட நம்பரை கொடுக்கறியா? டேயாதி, உன்னை பத்தி கேவலமா உன்கிட்டயே போட்டு கொடுக்கறதுக்கு தான்டா நம்பர் கேட்டுக்கிட்டு இருக்கா இவ. குடு என்னதான் சொல்றான்னு பாப்போம். கொஞ்ச நாளைக்கு ஃபன் பண்ணுவோம் அப்படிங்கிற. சரி சரி, கொடுத்துறேன். சரிக்கா, தன்மை போனுக்கு அமுச்சு வைக்கிறேன். ஐயோ, தன்மை போனுக்குலாம் வேணாமா, நீ எனக்கு மட்டும் பர்சனலா சொல்லு, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். அப்படிங்கிறீங்களா? சரி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 9876543221. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். நீ அந்த பையன் கிட்ட பேசவே மாட்டியான்னு தெரியல. எங்க இவன் கூடவே உனக்கு நேரம் சரியா இருக்கும்ல. ஒருவேளை அந்த போலீஸ் மாப்பிள்ளை கிட்ட பேசுறதுக்கு உனக்கு நேரம் கிடைச்சதுன்னா அவர்கிட்ட சொல்லி வை, என் பேரை நான் பேசிக்கிறேன். சரி, கண்டிப்பா சொல்லி வைக்கிறேன். இதுங்க 2 இப்படி உரசிக்கிட்டு உட்காந்துருக்கிறத இப்பவே போட்டோ எடுத்து இந்த போலீஸ் மாப்பிள்ளைக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன். ஏய், நம்மள தாண்டி போட்டோ எடுக்கிறான் இந்த நாரி பொண்ணு. தேங்காய் நறுமண்ட நல்லா சிரிச்சு போஸ் கொடு. அந்த போலீஸ் பையனுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியாச்சு. அவன் பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவான். என்ன ஏதோ போட்டோலாம் எடுக்கிற சத்தம் கேக்குது? எங்களை எதுக்கு போட்டோ எடுக்கிறீங்க? உங்களை போட்டோ எடுத்து நான் என்ன வீட்டு வாசல்லையா மாட்ட முடியும்? நான் என்னையவே செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கேம்மா. அடி பாவி. நிம்மதி, என்னடா? இங்க பாரு. டான்ஜிலிட்டர் கிரைண்டர் நம்மளுக்கே தெரியாம நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சு போட்டோ எடுத்துக்கு. டேய், அது ஒரு செகண்ட் கூட வச்சுக்காம உடனே அமுச்சு விட்டுருச்சு பாரு. அது நீ வேற எனக்கு பாத்திருக்க மாப்பிள்ள வேற நினைச்சுக்கிட்டு இருக்கடா. டே கொஞ்ச நாளைக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணு. அப்புறம் இத வச்சு கூட நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டலாம். நம்ம உங்க அக்கா வீட்டுக்கு வந்ததுக்கு ஏதோ ஒரு நல்ல ஆதாயம் கிடைச்சிருக்கு. போட்டோ அனுப்பினதோட விடுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா போன் பண்ணி பேசும். அப்ப வச்சுக்கிறேன். அத எப்படியெல்லாம் அதை குழப்பி விடணுமோ அப்படியெல்லாம் குழப்பி விட்டு நம்ம காரியத்தை சாதிச்சிடலாம். அதுவும் குழம்பி மாட்ட மாதிரி ஆயிடும், நம்ம கல்யாணமும் நின்ன மாதிரி ஆயிடும். எப்படி ஒரே கல்லுல 2 மாங்காவா? செம்மடா, சூப்பர் ஐடியா. சரி வா, இப்பவே கால் பண்ணாலும் பண்ணோம், நம்ம அதுக்குள்ள வெளியே ஓடிடலாம். சரி நான் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி, நாங்க அப்படி கிளம்புறோம், எங்களுக்கும் லேட் ஆகுது. கிளம்புங்க. அப்புறம் அடிக்கடி வாங்க. 2 பேரும் சேர்ந்தே தான் வரணும், சேர்ந்தே தான் போகணும், சரியா? இல்ல, உங்க 2 பேருக்கும் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்ல வந்தேன். ஆமாமா, அப்பதானே உங்களுக்கும் சௌரியமா இருக்கும். என்னது? இல்ல சும்மா சொன்னேன். சரி, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. மா, இதுங்க 2த்தையும் சேர்த்து வச்சு போட்டோ எடுத்து அந்த போலீஸ் மாப்பிள்ளைக்கு அனுப்பிட்டேமா. அவன் இன்னும் பாக்கல. பார்த்தோன்னே பாரு, எனக்கு போன் பண்ண போறான். இவங்க 2 பேரையும் வீட்டுல போட்டு கொடுக்கறோம், நம்ம போலீஸ் மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்ட் ஆகுறோம். ஜாலிமா. சூப்பர் டி. ஒருவேளை அவன் பார்த்துட்டு போன் அடிக்கலனா கூட நீ அடிச்சு பேசிட்ட. சரிமா.